அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்று ரமதான் பிறை 28. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது புனிதமான இந்த மாதம் நம்ம விட்டு போவதற்கு. புனிதமான பரக்கத்தான ஒரு மாதம் நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம். கடைசி அந்த 10 நாட்கள் இருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் இன்னும் முடியல. இன்று இரவு பிறை 29 லைலத்துல் கத்ர் இரவு. இன்றா கூட லைலத்துல் கத்ர் இரவா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, 26 முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை சொல்லிட்டு விட்டுடுவாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. ரமதான் மாதத்தின் அந்த கடைசி நாள் கூட சிறப்பான நாள் தான். அந்த நாளில் நம்ம ஏதாவது சின்ன அமல் செஞ்சால் கூட நமக்கு பல மடங்கு கூலிகள் கிடைக்கும். அந்த நாளில் நம்ம குரான் எடுத்து ஓதுனா கூட ஒவ்வொரு எழுத்துக்கும் 700 மடங்கு இல்லை அதை விட அதிகமான நன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒரு நொடியை கூட வீணாக்க வேண்டாம். இந்த மாதத்தோட கொஞ்ச நாள் தான் இருக்கிறது நம்மக்கிட்ட 2 நாட்கள் தான். இந்த 2 நாட்களில் இன்னும் எவ்வளவோ அமல்கள் செய்ய முடியுமோ, இபாதத்துகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு அல்லாஹ்வின் உதவியை பெறுவோம். நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இந்த 2 நாட்கள் கூட காரணமாக இருக்கலாம். இன்று நைட்டு முழுக்க ஊதுற மாதிரி சிறப்பான ஒரு துவாவை நான் சொல்கிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இதை விட சிறந்த துவா வேற எதுவுமே இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை வருடம் தாம் மரணிக்கும் வரை எவ்வளவோ அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு துவாக்கள் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னா நம்மால ஒரு நொடியில் ஒரு நிமிஷத்தில் ஓத முடியுமா? முடியாது. ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் வகையில் அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நாளில் ஓதலாம். இது போன்ற பரக்கத்தான நாட்களில் ஓதும்போது சொல்லவே வேண்டாம். எல்லா நன்மைகளும் நாம் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். அந்த அளவுக்கு சிறப்பான துவா. ஃபர்ஸ்ட் நான் துவா சொல்லிடுறேன். துவா சொல்லிட்டு அதோட பொருள் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சிறப்பான ஒரு துவா சொல்லிட்டு. இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊஸு பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆஸ மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாகு வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊஸு பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆஸ மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாகு வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், உன் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நலவானவை அனைத்தையும் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். உன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய தீங்கானவை அனைத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீதான் உதவி கோரப்படுபவன். நான் கேட்டவைகளை எனக்கு அருள்வது உன்னிடமே உள்ளது. எந்த திரும்புதலும் எந்த ஆற்றலும் உன்னை கொண்டே தவிர இல்லை. இதுதான் இந்த ஒரு துவாவோட மீனிங், பொருள். இந்த பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு சிறப்பான துவா சொல்லிட்டு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நலவிற்காக நிறைய துவாக்களை ஓதிட்டு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய உடல்நலத்திற்காக ஓதியிருக்கிறாங்க, கண் திருஷ்டிக்காக ஓதியிருக்கிறாங்க, நோய் நிவாரணம் வேண்டி ஓதியிருக்காங்க, இன்னும் நிறைய துவாக்கள். அதே போல் எதெல்லாம் நமக்கு கெட்டதோ எதெல்லாம் தீங்கானதோ அது எல்லாத்திலிருந்தும் அவங்க பாதுகாப்பும் கேட்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு இஷ்டம் போல் ஓதியிருக்கிறாங்க. இந்த உலகத்திற்காக மட்டும் அவங்க நலவை கேட்கல, இந்த உலகத்திற்காக மட்டும் அந்த தீமையை விட்டும் பாதுகாப்பு கேட்கல, மறுமைக்காகவும் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் கேட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான துவாக்களை ஓதியிருக்கிறாங்க. இரவில் நின்று வணங்கி துவா செஞ்சுருக்கிறாங்க. இவ்வளையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மால் முடியவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அனைத்து துவாக்களையும் ஓதுவது என்பது கடினமான சிரமமான ஒரு விஷயம். ஆனால் இந்த துவாவில் நம்ம என்ன கேட்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்டாங்களோ, என்ன நல்லதெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் நான் கேட்குறேன், எந்த தீமையிலேருந்து பாதுகாப்பு கேட்டாங்களோ அது எல்லாத்திலேருந்து உங்ககிட்ட நான் பாதுகாப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம கேட்டுடும். அப்போது நபி அவர்கள் கேட்ட எல்லா துவாக்களும் இந்த 2 வரிகளில் அடங்கிடும். இது எவ்வளோ பெரிய விஷயம்! இது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. மிக அற்புதமான ஒரு துவா.
நிறைய துவாக்கள் நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் ஓதுற மாதிரி இருக்கும். அதில் இந்த ஒரு துவாவும் முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிட்டு வாங்க. அடுத்ததாக இந்த துவாவில் அல்லாஹின் சிறந்த ஒரு பெயர் யா முஸ்தஆனு, அந்த ஒரு பெயரை கொண்டு நாம உதவி கேட்கிறோம். முஸ்தஆனு அப்படின்னா உதவி கோரப்படுபவன். நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, உதவி தேவைப்படுது, நமக்கு உதவி செய்ய யாரால முடியும்? கண்டிப்பாக நம்மை படைத்த ரப்பால மட்டும் தான் முடியும். ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்யணும்னு நினச்சா கூட அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் தான் அந்த உதவி நமக்கு கிடைக்கும். உதவி கோரப்படுபவன் யாரு? அல் முஸ்தஆனு, அந்த பெயரை கொண்டு இந்த துவாவில் நம்ம கேட்குறோம். அடுத்து கடைசியாக ல ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ் என்ற சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் உள்ள ஒரு வார்த்தை, புதையல்களில் உள்ள ஒரு வார்த்தையை கொண்டு முடிக்கிறோம். மிக மிக அற்புதமான ஒரு துவா. கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதிக்கிங்க. இப்போ உங்களுக்கு மனப்பாடமாக தெரியலனா கூட பரவாயில்ல, இப்போ ஸ்க்ரீனில் இருக்குல்ல, நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், அரபிலையும் கொடுத்துருக்கேன். பார்த்து ஓதுங்க, உங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுங்க. ஒரு 2 ரக்காத் குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், நீங்கள் அதிகபட்சமாக எத்தனை ரக்காத்து வேணாலும் தொழலாம். நடு இரவில் தொழுங்க, அது சிறப்பாக இருக்கும். 1 மணிக்கு மேலே நீங்கள் தொழுதா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை எடுத்து ஓதுங்க. நிறைய நான் தௌபாவிற்கான துவாக்கள் போட்டுட்ருக்கேன். அந்த துவாக்களில் ஒரு துவாவையும் ஒரு 10 முறை ஓதுனா கூட நீங்கள் போதும். 10 துவாக்கள் நான் போட்டிருப்பேன். அது கூட இந்த ஒரு துவாவையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. சஜிதால கேளுங்க. இதுதான் கடைசி இரவு, லைலத்துல் கத்ர் இரவுகள் இருக்கிற கடைசி இரவு. இது போனால் இதோட நீங்கள் அடுத்த வருஷம் காத்திருக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களால் எவ்வளவோ துவா கேட்க முடியுமோ அவ்வளவு துவாக்கள் கேளுங்க. உங்கள் விதி இறக்கப்படும் நாள் இன்றாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒற்றைப்படை இரவுகளை தான் அந்த விதி இறக்கப்படும் நாள் லைலத்துல் கத்ர் இரவு. இத்தனை நாள் வராமல் இன்று இரவாக கூட அல்லாஹ் அதை இறக்கலாம். அதனால் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து தொழுது துவா செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். நாம கேட்குற துவாக்களின் மூலமாக தான் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். தொடர்ந்து கேட்கணும். துவாவை பொறுத்த வரைக்கும் சலிப்படையக்கூடாது. நம்முடைய விதியை எழுதியவன் அர் ரஹ்மான், அவனிடம் கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் விதி மிக அழகாக சிறப்பாக மாறும். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.